ஓம் சாய்ராம். அத்தியாயம் 23. பாம்பு கடியிலிருந்து சாமா குணமாக்கப்படுதல். ஒருமுறை சாமாவை நச்சுப்பாம்பு ஒன்று கடித்துவிட்டது. அவர் கையில் உள்ள சுண்டு விரலில் கடிபட்டு விஷம் உடம்பு முழுக்க பரவ தொடங்கியது. சாமாவும் தாம் விரைவில் இறந்து விடுவோமோ என்று எண்ணும் அளவிற்கு வலியும் அவ்வளவு தீவிரமானதாய் இருந்தது. அதே மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி அனுப்பப்படும் சாயிபாபா கடவுளிடம் அவரது நண்பர்கள் அவரை எடுத்து செல்ல விரும்பினர். ஆனால் சாமா மசூதிக்கு தமது சாயிபாபாவிடம் ஓடி வந்தார். அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் கண்டிக்கவும் தொடங்கினார். அவர் மூர்க்கமடைந்து, ஓ இழிந்த பதுர்த்தியா, மேலே ஏறாதே, அங்கனம் ஏறினாயோ ஜாக்கிரதை என்று கர்ஜித்தார். பின்பு போ அப்பாலே போ, கீழ் இறங்கு என்றார். இவ்வாறு பாபா சீற்றத்தினால் சிவந்து இருப்பதை பார்த்த ஷாமா பெரிதும் குழப்பமடைந்து ஏமாற்றம் அடைந்தார். அவர் மசூதியே தமது வீடு என்றும் சாயிபாபாவே தமது ஒரே அடைக்கலம் என்றும் எண்ணியிருந்தார். ஆனால் இவ்வாறு விரட்டப்பட்டால் அவர் எங்கே செல்வார்? உயிர் வாழ்வதின் நம்பிக்கை அனைத்தையும் இழந்து அமைதியாயிருந்தார். சிறிது நேரத்திற்கு பின் பாபா சாதாரணமாகவும் அமைதியாகவும் ஆனார். அப்போது ஷாமா மேலே சென்று அவர் அருகில் அமர்ந்தார். பின்னர் பாபா அவரிடம், பயப்படாதே, எல்லளவும் கவலைப்படாதே, கருணையுள்ள பக்கிரி உன்னை காப்பாற்றுவார். போய் வீட்டில் அமைதியாக இரு, வெளியில் செல்லாதே, என்னை நம்பு, பயப்படாமல் இரு, கவலைப்படாதே என்று கூறினார். பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். அதன் பின்னர் ஷாமா எதை விரும்புகிறாரோ அதை உண்ண வேண்டும் என்றும், வீட்டில் நடை உடையாக இருக்க வேண்டும் என்றும், ஆனால் படுத்து தூங்கவே கூடாது என்று குறிப்புகளுடன் தாத்யா பாடிலையும் காகா சாஹேப் தீட்சித்தையும் உடனேயே பாபா அனுப்பினார். இவ்வுரைகள் பின்பற்றப்பட்டன. எனினும் சிறிது நேரத்தில் சாமா குணப்படுத்தப்பட்டுவிட்டார். பாபாவின் மொழிகள் போ அப்பாலே ஓடு, கீழ் இறங்கு என்னும் 5 எழுத்து மந்திரம் மேலே எழுந்த வாரியாக அது காணப்பட்டார் போல் சாமாவை நோக்கி கூறப்பட்டது அல்ல. அது சாமாவின் உடலில் புகுந்து இரத்த ஓட்டத்துடன் கலக்க வேண்டாமென்று பாம்புக்கும் அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடி கட்டளைகளாகும். அவர் தம் சொற்களே சாமாவின் உயிரை காப்பதில் மிகச்சிறந்த பயனுள்ளவையாய் இருந்தன. இந்த கதையும் அதே போன்றவற்றையும் கேட்கும் யாரும் சாயிபாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கை அடைய பெறுவான். மாயே என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.